ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு முக்கியமான பிளானட் அப்படிங்கிறது சுக்கிரன். சுக்கிரனுடைய சனி இணைவு ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய பலன்கள் மார்ச் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே இந்த 2 கிரகத்தோடைய பலன்கள் ரிஷபத்துக்கு எப்படி இருக்க போகுது, ரிஷபத்தோடைய இன்னைக்கு நிகழ்காலம் என்ன, கடந்த காலம் என்ன, எதிர்காலம் என்ன, நிச்சயமாக பார்க்கலாம். ரிஷபத்தில் பிறக்கிறதுக்கே ஒரு யோகம் வேணும். என்ன மேடம் யோகங்கிறீங்க, கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிற மேடம், இன்னைக்கு இதுக்கு என்னங்க மேடம் யோகம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் தான் இன்னைக்கு நிறைய இருக்குங்க. ரிஷபத்தை பொறுத்த வரையும் பேச்சில் ரொம்ப முதிர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. சாஃப்டானவங்க எல்லாத்துக்கிட்டையும் அடி வாங்கியே பழகிட்டாங்க. எல்லாருக்கும் என்ன வேணும் என்ன வேணும்னு செஞ்சு சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது யாருமே கேட்க மாட்டாங்க. எதாக இருந்தாலும் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மற்றவங்களே அவங்களுடைய முடிவு எடுத்துக்குவாங்க. இவங்களுக்குன்னு தனியாக இதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது நான் பண்ணுறேன் அப்படின்னு யாருமே கூட நின்னதாக ஒரு விஷயங்கள் சரித்திரமே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. கடந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கேரக்டர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரிஷபத்தை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்குது. மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி நீங்கள் மாறிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். நிறையா பாருங்கள், இது வேணும் காதல் வேணும்னு ஓடிருப்பீங்க. இந்த காதல் உங்களை 4 தடவை அரைஞ்சிருக்கும். இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது போராடிட்டு இருப்பீங்க காப்பாற்ற முடிஞ்சதுக்கு. உங்களால் பண்ண முடிஞ்சது பண்ணுங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க வீட்டில். அப்போ எந்த ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்து போராடுறீங்களோ அதில் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது காத்துட்டே இருந்திருக்குது. இன்றைக்கி அதுதான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. கடந்த காலம் அதுதான், இன்றைக்கி நிகழ்காலத்தில் அதுதான் பெருந்தன்மைங்க. இன்றைக்கி சுக்கிரனுடைய லக்னம் சந்திரனுடைய லக்னம் பெருந்தன்மையை குறிக்கக்கூடியது, சாஃப்ட்னஸை குறிக்கக்கூடியது. ஒரு விஷயம் சாப்பாட்டுக்கே இருக்கா இல்லையோ நீட்டாக போவாங்க ரிஷபம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கே தெரியாத மாதிரி அந்த அளவுக்கு ஒரு யூனிஃபார்ம் கோடு இல்லை, ஒரு ட்ரெஸ் கோடு இல்லை, ஏதோ ஏனோ தானோன்னு நீங்கள் இருந்துகிட்ருக்கிறீங்க, வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. பெண்களை ரொம்ப மதிக்கக்கூடிய ராசி எதுனா டாப் 10ல் கண்டிப்பாக அந்த ரிஷபம் அப்படிங்கிறது இருக்குங்க. எதர்ச்சியாக பேசுவாங்க, எல்லாத்தையும் அம்மா போல், அக்கா போல், தங்கச்சி போல், எல்லா வார்த்தை எடுத்தவே அக்கா தங்கச்சி மேடம் அப்படிங்கிற மாதிரி தானே வார்த்தைகள் தான் வரும். ரொம்ப சாஃப்டான நபர்கள்னால மற்றவங்கள என்னென்ன ரிவெஞ்சு பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்கன்னு தெரியாமல் எல்லார் பக்கத்துலேயும் மனம் கொடுத்து அந்த பணம் திருப்பி வாங்கும்போது 1000 சண்டைகள் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் தான். ஹெல்ப்பும் பண்ணிவிட்டு அதன் மூலியமாக பிரச்சனைகளையும் தானாக ஏற்றுக்க கொள்ளக்கூடிய ராசி இதுதான். நல்லவர் கெட்டவர்னு தெரியாமல் பழகிட்டு பல பிரச்சனைகளையும் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராசி. இன்றைக்கி சொந்த வீட்டிலே உங்களுடைய திட்டம், உங்களுடைய ஒரு பதில் அப்படிங்கிறது வந்து சொந்த வீட்டிலே அதாவது நீ பேசாத தயவு செய்து அப்படிங்கிற மாதிரியான நிராகரிப்பு தன்மையை தான் அதிகபட்சமாக காமிக்குது. வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு பயணம், ஒரு கஷ்டம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ரிஷபத்தை பொறுத்தவரை குரு எப்போ வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கே உங்களோட மதிப்பு மரியாதை 2ஆம் இடத்துக்கு வந்தார் பார்த்தீங்களா, அப்போவே காணாமல் போயிடுச்சுங்க. ரொம்பவே இன்றைக்கி ஏற்கனவே சாஃப்ட்னஸ்ஸு இன்றைக்கி ரொம்பவே வந்து அமைதியாக ஒரு நாட்களையும் கடத்துறதா பார்த்துட்ருக்கீங்க. எல்லாம் பண்ணுறீங்களா பண்ணுங்கள், யார் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை அதிகமாக இருக்குது. வேதனைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் கையில் கிடைக்கிறத வச்சு தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னம். எங்கே போனாலும் என்ன கேள்விங்க உங்களுக்கு, உன்னோட அண்ணன் நல்லா இருக்கான், உன் தம்பி நல்லா இருக்கான், நீ மட்டும் ஏன்பா இப்படி இருக்க, உன்னோட குடும்பம் ஏன்பா இப்படி இருக்குது, அவன் அந்த மாதிரி இடம் வாங்கிட்டானாமா, அவன் வீடு வாங்கிட்டானாமா, அவன் நல்லா இருக்கானாமா, நீ ஏன்பா இப்படி இருக்க. ஏன்னா உங்களுக்கு ஏமாற்ற தெரியாது, இதுதான் நல்லவன் கெட்டவன் பார்த்து பழக தெரியாது, எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்கீங்க. அந்த உதவி இன்றைக்கி உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஒரு ஃபோன் போட்டால் கூட கட் பண்ணி விடுறதுக்கு தான் ஆள் இருக்கோ தவிர்த்து ஒரு ஆறுதலாக ஒரு அனுசரணையாக 10 நிமிஷம் பேசினா ரிஷபம் எங்கே இருந்தாலும் திரும்பி குதிரை மாதிரி எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஆறுதலும் அனுசரணையும் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய ராசியாக ரிஷபம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி யாருமே இல்லைங்க. 8ஆம் அதிபதி தான் 2ல் இருக்கிறாரு. இன்னும் எச்சா காயப்படுத்துகிறோம், உனக்கு வேணுண்டா நான் அன்னைக்கே சொன்னேன்லடா அப்படின்னு எச்சா காயப்படுத்துறது தான் இன்றைக்கி ஆட்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தை பொறுத்தவரை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு திருமண வாழ்க்கை நம்ம ஜாதகத்தை பார்த்தோம். திருமண வாழ்க்கை இந்த காலத்தில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க, பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம கிளியராக இண்டிகேட் பண்ணணும். அவர் வந்து திருமணத்தை நான் எப்படியாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் போராடி தக்க வச்சுக்கிறேன் மேடம், நீங்கள் சொல்லிட்டீங்க நான் போராடி தக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட மனைவி கூட சேர்ந்து தொழில் பண்ணி இன்றைக்கி அவரும் லாஸ் ஆகி மனைவி லாஸ் ஆகி அவங்க வந்து திருமணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி தொழில் சார்ந்த லாஸு, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா தான் அந்த பணத்தோடைய லாஸு, அடுத்ததும் பெரிய லாஸ் காத்துட்ருக்கு. ஏன்னா அடுத்து தொடக்கூடிய கிரகம் நம்ம இன்றைக்கி பிரசன்னம் பார்க்கும்போது நெகட்டிவ் இண்டிகேட் பண்ணுது. அவர் சொல்கிறார் இன்னொரு பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்குது மேடம், அதை பார்த்து சொல்லுங்கன்னு. அதுவுமே நெகட்டிவாக இண்டிகேட் பண்ணுதுன்னு ஸ்ட்ராங்காக அவர்கிட்ட நம்ம வார்னிங் பண்ணோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் அனைத்துமே
20 to 30% மட்டுமே தான் பொருந்தும். அதுவும் நம்ம இப்போ 2 கிரகத்தை மட்டும் பேசுகிறோம். உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் ரூலிங் பிளானட் என்ன, நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன, கிரகங்கள்லாம் என்னென்ன தரதுக்கு காத்துட்ருக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளியர் ஃபோட்டோகிராஃபியாக பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும். ரிஷப ராசிக்கு, இந்த பெருந்தன்மையான ராசிக்கு, சாஃப்ட்னஸ் ஆன ராசிக்கு சுக்கிரன் சனியோடைய இணைவு 11ஆம் இடத்துலையே ஜெயிக்கிறது உங்களுடைய காலம். நினச்சது பிடிக்கிறது உங்களுடைய காலம். காதலில் தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் காதலில் சக்ஸஸ். போராடிட்டு இருக்கேன் மேடம், நான் இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன், இது ஒன்று தான் எனக்கு வேணும்னு வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலம் பதில் சொல்லுமா அப்படின்னா எஸ், நிச்சயமாக. என்னென்ன நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக இருக்கும். திருமணம் அப்படிங்கிறது 2வது திருமணத்தை நோக்கி போயிட்டுருக்கு என்னோடய திருமண வாழ்க்கை. ஃபஸ்ட்டே 1000 பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம். 2வது திருமணமும் எனக்கு நிறையா பிரச்சனைகளை கொடுக்குமா மேடம், அதனால் திருமண வாழ்க்கைக்குள்ளே போகவே மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல பலமிக்க கிரகங்கள் நிறைய இருக்குது. நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் நம்ம ஜாதகத்தை, இதில் இப்படிலாம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது எந்தெந்த விஷயத்தில் எப்படியெல்லாம் பாதிப்பு இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, எதெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கீங்க, அந்த பிளானட் அந்த விஷயங்கள் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு, அதை ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லையா, இது எல்லாமே பிறந்த கால ஜாதகம் தான். அப்போ 2வது திருமணத்துக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது 2வது திருமணத்துக்கு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். நிறைய பிரச்சனைகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தான் இன்றைக்கி ரிஷபம் அப்படிங்கிறது அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. நிறைய இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்த ஜாதகங்கள் எல்லாமே நல்ல குரு செவ்வாய் குரு சுக்கிரனுடைய காம்பினேஷன் இருக்கும். பார்த்தா அங்கே நெகட்டிவ் நடந்துகிட்ருக்கும். நம்ம ஜாதகத்தை ஊன் புகழ்ந்து பேசும்போது அந்த இடத்துல நெகட்டிவ் இருக்கும். அப்போ எடுத்தோடனே நெகட்டிவ் காமிச்சிது, சந்திரன் இண்டிகேட் பண்ணிச்சு, லக்னம் இண்டிகேட் பண்ணிச்சு அப்படின்னா, நான் 20 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன் மேடம், 30 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் சம்பளம் எடுக்கிறது எனக்கு பெருசாக இருக்குது, என்னுடைய தொழில் பழைய மாதிரி முன்னேற்றம் அடையுமா, வளர்ச்சிகளை அடையுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு யோகமான காலமாக இருக்கும். உழைப்புக்கான நேரடியான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஈகோ பேஸ்டு டிசிஷன் அப்படிங்கிறது, திடீர் முடிவு, அதிரடி முடிவெல்லாம் ரிஷபம் எடுக்க மாட்டீங்க, இருந்தாலும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தலை சிறந்த உண்மை. அதை மட்டும் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் பாசிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். தவறான பாஸ்டான நினைவுகளை கொண்டு வந்து அவங்களுக்கு ரெவெஞ்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலமும் போயிடாதீங்க. அது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைமை தான் கொடுக்கும். நிறைய புதிய புதிய விஷயங்கள் நான் கற்றுக்கிறதுக்கும், புதிய இடமாற்றம் பண்ணுறதுக்கும், வேலை சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய முன்னேற்றம், தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய வளர்ச்சிகள், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றம், குழந்தைகளால் எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, மனக்கவலைகள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். என்னோடய பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், வரன்கள் வராங்க, பார்க்குறாங்க, பதில் சொல்கிறாங்க, போயிடுறாங்க. இதை ஒரு பேட்டர்னாகவே ஒரு 4-5 வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி கல்யாணம் ஆகுமா ஆகாதாங்கிற விரக்தியோடைய எண்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு தலை சிறந்த ஒரு யோகமாக நேரமாக கண்டிப்பாக இருக்கும். சூரிய நாராயணன் வழிபாடு நிச்சயமாக பண்ணுங்கள். தவறான புரிதல்னால உறவை கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அப்படி உங்களால் கட் பண்ண முடியுமா, நீங்கள் தான் சாஃப்ட் பர்சனாலிட்டிஸ் ஆச்சே, காலில் வந்து விழுந்தால் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி சரின்னு கேட்டுக்குவீங்க. எதுவுமே அப்போதைக்கு ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு அடுத்த விஷயங்கள் மறந்துடுவீங்க. அப்போ இனி இதெல்லாமே மாறக்கூடிய காலமாக இருக்கும். நிறைய அதிகாரம் கையில் இருக்கும், அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. பணம் இருக்கும், அந்த பணத்தை செலவு பண்ண முடியாது. உங்களோட பணம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி எல்லா வழியிலையும் ஒரு கேட்டு போட்டு அடைச்ச மாதிரி இருந்திருக்கும். இனி அதெல்லாமே மாறப்போகுது. இது உங்களுக்கான காலமாக காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும், மனைவி பேரில் தொழில் தொடங்குறதுக்கும், ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்பு, பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக இந்த சுக்கிரன் சனியோடைய இணைவு உங்களுக்கு அந்த ஸ்தானத்தில் எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு லக்னம் அப்படிங்கிறது பெஸ்ட்டு. நம்ம ராசி கோடி பேர் ஒரே ராசியில் பிறந்திருக்கோம், நான் எல்லாருமே ஒரே மாதிரி வாழ்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அப்போ லக்னம் அப்படிங்கிறது எல்லாரையும் பிரித்து காமிக்குது. அது எந்தெந்த குணத்தை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத நிச்சயமாக லக்னம் தான் பேஸ் பண்ணி டெசிஷன் மேக்கிங் பவரை கடைசியில் லக்னம் தான். அப்போ ராசியோடைய பவர் அப்படிங்கிறது உங்களுடைய குணத்தை தான் இண்டிகேட் பண்ணுது. 20 to 30% மட்டுமே தான் இந்த குணத்தை இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிற மறந்துடக்கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.